வெல்கம் டு பைத்தான் டுட்டோரியல் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்ட்ரிங். வாட் இஸ் a string? ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது எழுத்துக்களோட வரிசைம்பாங்க. இப்போ ஒரே ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது கேரக்டர். இதே குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு தனியாக ஸ்ட்ரிங்குக்கு தனியான டைப் இருக்கும். ஆனால் பைத்தானில் கேரக்டர் ஸ்ட்ரிங் எல்லாமே ஸ்ட்ரிங் டைப் கூட தான் வரும். இப்போ நான் பைத்தானில் ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, எய்தர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் நேம் கொடுக்கலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை பைத்தானில் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் கூட தான் கொடுக்கணும். இப்போ நான் நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் சூப்பர்மேன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இங்கே எப்படி ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே சிங்கிள் கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தான் அது எடுத்துக்கும். இந்த ஸ்பேஸ் கூட ஸ்ட்ரிங்காக தான் அது எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா, லென்னுங்கிற ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா என்ன? ஆல்ரெடி எழுதி வச்சிருந்த கோடை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷனுங்கிறது அதான். இப்போ நம்ம கீபோர்ட்லேயே ஜின்னு ஒரு கேரக்டர் கீ இருக்கும். அந்த ஜியை டைப் பண்ணால் எனக்கு ஜி இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு அவங்க ஆல்ரெடி கோடு எழுதி வச்சிருப்பாங்க. அது போல இந்த லென்னுங்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆல்ரெடி கோடு அவைலபிளாக இருக்கும். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ணாலும் கூட நம்ம ஒரு பேரண்டசிஸ் கொடுக்கணும். இந்த பேரண்டசிஸ்குள்ள நம்மளோட நேம் வேரியபிளை ஆப்ஜெக்டாக கொடுக்குறோம், ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். இப்போ இந்த நேமில் என்ன இருக்கு? சூப்பர்மேனுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம்னா இந்த நேமோட லென்த் நமக்கு கிடைச்சிரும். Alt Shift F10 ரன் பண்ண ஷார்ட்கட். ஸோ 9 மொத்தம் 9 கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்குன்னு இந்த லென் ஃபங்க்ஷன் நமக்கு சொல்லுது. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, பிரிண்ட் நேமுங்கிற அந்த வேரியபிள் கொடுத்து, அதாவது அந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிருக்கிற வேரியபிள் நேம் கொடுத்து பிராக்கெட்ல இந்த கேரக்டரோட பொசிஷன் கொடுக்கணும். ஸோ எல்லா ப்ரோக்ராம் போலையும் பைத்தான்லையும் இண்டெக்ஸிங் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்த்தா 0 பொசிஷன்ல எஸ் இருக்கு, 1 பொசிஷன்ல யூ இருக்கு, 2ல பி இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 3, 4, ஈவன் இந்த ஸ்பேஸ் கூட நான் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குன்னு. ஸோ 5, 6, 7, 8 இதான் இந்த ஸ்ட்ரிங்குக்கான பொசிஷன். இப்போ எனக்கு பி வேணும்னா நான் இங்கே 2 கொடுக்குறேன், கொடுத்து ரன் பண்ணுவோம். ஸோ பி வந்துருச்சு. இதே எனக்கு ஆர் வேணும்னா நான் 4 கொடுக்கலாம். ஸோ ஆரும் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் நேம், ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் சொல்லணும், 0லேருந்து எண்டிங் பாயிண்ட் சொல்லணும். எனக்கு இப்போ 4 வரைக்கும் வேணும். கொடுத்தேன்னா எனக்கு இதில் என்ன எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்னா 0, 1, 2, 3, ஸோ SUPE வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எப்பயுமே என் லிமிட்டை பைத்தான் எடுத்துக்காது. ஸோ எனக்கு 6 வேணும்னா நான் இங்கே 5 கொடுக்கணும். ஸோ சூப்பர்னு வந்துருச்சு. இதே நான் இங்கே 6 கொடுத்தேன்னா 4 கொடுத்தேன்னா இந்த 6 விழுவாது. ஏன்னா எப்பயுமே என் லிமிட்டை பைத்தான் எடுத்துக்காது. SUPE. இப்போ டிஃபால்ட்டாக பைத்தானில் நான் ஸ்டார்ட் லிமிட் கொடுக்காம வெறும் என் லிமிட் கொடுத்தேன்னா ஸ்டார்ட் லிமிட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க? டிஃபால்ட்டாக 0வா தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு SUPER இது வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ரன் பண்ணுனா சூப்பர். அதே மாதிரி தான் நான் இப்போ
ஸ்டார்ட் லிமிட் கொடுத்து என் லிமிட் கொடுக்காம இருந்தா என் லிமிட் வந்து இது ஃபுல்லாவே எடுத்துக்கும். சூப்பர்மேன். எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரிங்கை எப்படி காப்பி பண்ணலாம்னா பிரிண்ட் நேம் ஸ்டார்ட் லிமிட் என் லிமிட் எதுவுமே கொடுக்காம வெறும் கோலன் கொடுத்தோம்னா இந்த ஹோல் கேரக்டர்ஸும் காப்பி ஆயிரும். காப்பினா அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம அதை வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பர்மேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் வேல்யூக்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன், அதாவது -1 கொடுக்குறேன். அப்போ என்ன கேரக்டர் பிரிண்ட் ஆகும்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ என்ன பிரிண்ட் ஆகும் எனக்கு என்ன வருது. இதே நான் இங்கே -2 கொடுத்தேன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஏ பிரிண்ட் ஆகும். இப்படிதான் நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்னா இதான். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதை வந்து சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸ்குள்ள டிக்ளேர் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் லிமிட் என் லிமிட்டும் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன்.